ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று அப்லோட் பண்ண முடியல. சரி, அட்லீஸ்ட் இன்றைக்காவது அப்லோட் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு முந்தான நாள் ஃபஸ்ட்டு பானிபூரி ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணியிருந்தேன். அதோட மாவு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் தான் சரி மசாலா பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் மசாலா பூரி பண்ணியிருந்தேன். அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் நம்ம பூரி பண்ணியிருந்தேன். கோதுமை மாவில் பண்ண மாதிரியே இல்லை. ஏன்னா வெளியிலலாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியல. அதுவும் வேறு பயமாக இருக்குது பசங்களுக்கெலாம் வெளியில் வாங்கி கொடுக்க. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வீட்டிலே பசங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டிலே நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக மசாலா பூரி நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். சூப்பராக வந்திருந்துங்க. உண்மையாகவே கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமே அதே ஃபீல் எனக்கு கிடச்சிது. இது கோதுமை மாவில் பண்ண மாதிரியே தெரியல. ஃபுல் வீடியோ எடுக்கலான்னா அது முடியல. ஃபுல் வீடியோ ஆக்சுவலி எடுக்க முடியாதனால ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் நான் பண்ண மசாலா பூரி. நிஜமாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கு முந்தின நாள் நான் பானிபூரி அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, ஸ்டஃபிங், அதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே டேஸ்ட்டாக வந்திருந்தது. அதுக்கு முந்தின நாள் பண்ண அந்த பானிபூரியுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் இதோ பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் முந்தின நாள் பண்ண நான் உருளைக்கிழங்குமே பானியுமே. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு